ஜெர்மனியில் வயதை எட்டிய போதிலும் இன்னும் வேலை செய்யும் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். ஜெர்மனியில் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுவோர் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை எட்டிய போதிலும் இன்னும் வேலை செய்வதாக புதிய அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் ஓய்வூதிய பலன்கள் போதுமானதாக இல்லை என்று அர்த்தமல்ல எனவும், ஓய்வூதியத்தில் ஒருவர் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு பல காரணங்கள் உள்ளன என்றும் மத்திய அரசு வாதிட்டது. 2022ஆம் ஆண்டின் இறுதியில் ஜெர்மனியில் வசிக்கும் 18.6 மில்லியன் ஓய்வூதியதாரர்களில் சுமார் 1.3 மில்லியன் பேர் ஏதோ ஒரு வேலையை பெற்றனர். இந்த எண்ணிக்கை இடது கட்சியின் கோரிக்கைக்கு மத்திய அரசாங்கத்தின் பிரதிபலிப்பாக வெளிப்பட்டது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் நிலவரப்படி சுமார் 1 மில்லியன் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதிய பலன்களின் மேல் சம்பளத்தை பெறுகிறார்கள். பொதுவாக ஒரு சிறு வேலையிலிருந்து மேலும் 3 லட்சம் பேர் ஏதேனும் ஒரு சிறிய வேலை வாய்ப்பில் பணியாற்றி வருகின்றனர். ஜெர்மனியில் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயது 65 வயதாகும். 1964 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு படிப்படியாக 67 வயதாக உயர்த்தப்படும். பெர்க்வால் ஜெர்மனியில் ஓய்வூதியங்கள் சராசரியாக மிக குறைவாக இருப்பதால் பல ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து வேலை செய்வதை நம்பியிருப்பது தாங்க முடியாது என இடது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மத்தியாஸ் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜெர்மனியில் சராசரி ஓய்வூதியம் மாதத்திற்கு 1400 யூரோக்களுக்கு குறைவாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த ஆண்டு ஜூலையில் AfDயின் இதேபோன்ற கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையை சுட்டிக்காட்டியது. அதில் ஒருவர் ஓய்வூதிய வயதிற்கு அப்பால் பணியாற்றுவதற்கு நிதி மற்றும் அல்ல பல காரணங்கள் உள்ளதெனவும் தெரிவிக்கப்படுகிறது.